இன்டர்செக்ஷன் வந்து சப்ரூப் ஆகும் ரெண்டு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது. பட் இங்க என்னது நீட் நாட் பி ஏ சப்ரூப். டூ யூனியன் சப்ரூப் வந்து நீட் நாட் பி ஏ சப்ரூப். பட் எப்ப சப்ரூப் ஆகும்? ரெண்டு சப்ரூப் ஆகும். ஒரே ஒரு கண்டிஷன். பட் H1 is subset of H2O or H2 subset of H1 இருந்ததுன்னா யூனியன் வந்து என்ன ஆகும்? சப்ரூப் ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சப்ரூப் ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா நீட் நாட் பி ஏ சப்ரூப். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஈஸியான எக்ஸாம்பிள் போட்டுக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா H1 வந்து மல்டிபிள் ஆஃப் 2 இன்டிஜரில் இருக்கிற மல்டிபிள் ஆஃப் 2 எலிமெண்ட்டும் H2 வந்து இன்டிஜர் இருக்கிற மல்டிபிள் ஆஃப் 3 எலிமெண்ட்டும் எடுத்துக்காங்க. இந்த ரெண்டு செட் எடுத்துக்காங்க. இந்த ரெண்டு செட்டுக்கு என்ன ஆகும்? அடிஷனில் கரெக்டுங்களா? H கமா ப்ளஸில் வந்து என்ன ஆகும்? இஸ் எ ப்ரூஃப். அதே மாதிரி H2 கமா ப்ளஸில் வந்து என்ன ஆகும்? இஸ் எ ப்ரூஃப். அதனால் என்ன ஆகுது? சப் ப்ரூஃப் ஆயிடுது. ரெண்டுமே சப் ப்ரூஃப் தான். பட் என்னாச்சு? ரெண்டு யூனியன் பண்ணுங்க. ரெண்டு யூனியன் பண்ணும்போது H1 H2 யூனியன் பண்ணும்போது என்ன ஆகும்? 0 2 அதாவது மைனஸ் சைன் போகும். மைனஸ்லையும் போகும் ப்ளஸ்லும் போகும். இதை மட்டும் எடுக்கிறேன். டாட் டாட் டாட்னு வரும். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது இங்கே என்ன நடக்கும்? 2 + 3 எடுங்களேன். ஏன்னா இதில் வந்து என்ன பண்ண போறீங்க? அண்டர் அடிஷனல் தான் போட போறீங்க. அண்டர் அடிஷனல் போடும்போது ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறேன். 2 3 எடுக்கிறேன். அப்போ 2 + 3 என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 5 கிடைக்கும். பட் இது ரெண்டுக்கு காமனாக 5 இருக்குதா? நல்லா பாருங்க. ரெண்டுக்கு காமனாக 2 + 3 5 இல்லை. ஏன்னா 4 6 தான் இருக்குது. 5 இல்லை. அப்போ 5 டஸ் நாட் பிலாங்ஸ் டு H1 யூனியன் H2. ஸோ அதனால தான் வந்து இது என்னாச்சு? இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ரெண்டு எலிமெண்ட் அடிஷனுங்கிறது என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஸ்டார்டிங் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகல. therefore it is not a subgroup. It is not a subgroup. It is not a subgroup. அப்போ நல்ல ஐடியா புரிஞ்சுக்கங்க. இன்டர்செக்ஷன் வந்து சப்செட் குரூப் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட ஒரு 10 மார்க் கேட்கலாம். இன்டர்செக்ஷன் வந்து சப் குரூப் ஆகும். ஏன்னா காமன் எலிமெண்ட் இருக்குது. அதனால காமன் எலிமெண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு சப் குரூப் ஆகும். பட் இங்கே என்ன ஆகுது? யூனியன் வந்து காமன் எலிமெண்ட் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்காது. யூனியன்னா அடிஷன், இன்டர்செக்ஷன்னா மல்டிபிகேஷன் கான்செப்ட் மாதிரி. அப்போ அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கல. therefore it is not a subgroup. ஒரே ஒரு கண்டிஷன், ரெண்டுமே சப்செட்டாக இருந்தால் H1 வந்து H2க்காகவும் ஆர் H2 வந்து H1க்காகவும் சப்செட்டாக இருந்தால் இஸ் பாசிட்டிவ்.